ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம். காஷ்மீரின் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை எடுத்தது. இரவோடு இரவாக போர் விமானங்களை அனுப்பி பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருந்த பயங்கரவாதிகளின் 9 முகாம்களை குண்டு வீசி தகர்த்தது. பயங்கரவாதிகள் கற்பனை செய்ய முடியாத அளவு அடி விழுந்தது. 100 பயங்கரவாதிகளும் கொல்லப்பட்டனர். இந்த ஆபரேஷனில் ரஃபேல் போர் விமானங்கள் முக்கிய பங்காற்றின. இந்தியாவின் நடவடிக்கையை தாங்கிக் கொள்ள முடியாத பாகிஸ்தான் இந்தியாவின் ரஃபேல் உட்பட 5 போர் விமானங்களை சுட்டு பொசுக்கிவிட்டோம் என்று அளந்துவிட்டது. பாகிஸ்தான் பார்லிமெண்டிலேயே இப்படி ஒரு பச்சை பொய்யை அந்த நாட்டின் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் கூறினார். ஆனால் இதற்கான எந்த ஆதாரத்தையும் பாகிஸ்தான் காட்டவில்லை. இந்நிலையில் ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு பாகிஸ்தானின் ராணுவ அமைச்சர் கவாஜா ஆசிஃப் பேட்டியளித்தார். அதே விவகாரம் பற்றி சின்ன பிள்ளைத்தனமாக அவர் சொன்ன விஷயங்கள்தான் இப்போது உலக அளவில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. பாகிஸ்தானையும் அதன் ராணுவ அமைச்சரையும் இந்தியா மட்டுமின்றி டோட்டல் உலகமும் கலாய்த்து தள்ளுகிறது. அந்த பேட்டியில் அப்படி என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம். டிவி ஆங்கருக்கு பதிலளித்துக் கொண்டிருந்த பாகிஸ்தான் ராணுவ அமைச்சர் கவாஜா ஆசிஃப், இந்தியாவின் அடாவடித்தனத்துக்கு தக்க பதிலடி கொடுத்தோம். ரஃபேல் உட்பட 5 போர் விமானங்களை சுட்டு வீழ்த்திவிட்டோம் என்றார். உடனே குறுக்கிட்ட ஆங்கர், கொஞ்சம் இருங்க, முதல்ல இந்த போர் விமானம் விவகாரத்தை முடிச்சிட்டு அடுத்த கேள்விக்கு போலாம். இந்தியாவோட 5 போர் விமானங்களை சுட்டு வீழ்த்திட்டோம்னு பாகிஸ்தான் சொல்லுது. ஆனா அப்படி ஒண்ணுமே நடக்கல, இதுக்கு எந்த ஆதாரமும் இல்லைன்னு இந்தியா சொல்லுது. ரஃபேல் உட்பட 5 போர் விமானங்களை சுட்டது உண்மைனா இப்பவே எவிடன்ஸை காட்டுங்க பார்க்கலாம் என்று ஆங்கர் கேட்டார். இதற்கு பாகிஸ்தான் ராணுவ அமைச்சர் சொன்னதுதான் ஹைலைட். ஆதாரம் எல்லாமே சோஷியல் மீடியால தாங்க இருக்குது. அதுவும் எங்க சோஷியல் மீடியால இல்ல, இந்தியாவோட சோஷியல் மீடியால. நாங்க தாக்கியதும் போர் விமானங்களோட பாகங்கள் நொறுங்கி விழுந்துருச்சு. இது இந்தியாவோட சோஷியல் மீடியால தான் பரவி வருதுன்னு சிறுபிள்ளைத்தனமா சொன்னார் கவாஜா ஆசிஃப். ஒரு நாட்டின் ராணுவ அமைச்சராக இருப்பவர் இப்படி சோஷியல் மீடியாவில் ஆதாரம் இருக்கிறது என்று சொன்னதை கேட்டு ஒரு கணம் அதிர்ந்து போனார் டிவி ஆங்கர். உடனே ராணுவ அமைச்சருக்கு அவர் பாடம் எடுத்தார். சாரி சார், சோஷியல் மீடியா கண்டென்ட் பற்றி பேச உங்களை நாங்கள் இங்கே அழைக்கல. நீங்கள் தான் பாகிஸ்தானோட ராணுவ அமைச்சர். அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன், எவிடன்ஸ் எங்க சார்? சோஷியல் மீடியா கண்டென்ட் பற்றிலாம் இங்கே பேசக்கூடாது என்று நறுக்குன்னு சொன்னார். பாகிஸ்தான் ராணுவ அமைச்சருக்கு டிவி ஆங்கர் இப்படி பாடம் எடுத்த விவகாரம் ட்ரெண்ட் ஆகிவிட்டது. ஆளாளுக்கு அவரை கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியா ஆபரேஷன் சிந்தூரை முடித்ததும் முழு ஆதாரங்களையும் காட்டியது. எப்படி தகர்த்தோம் என்பதற்கான வீடியோவையும் வெளியிட்டது. உண்மை என்றால் ஆதாரம் காட்டலாம், அளந்துவிட்டால் எப்படி காட்ட முடியும் என்று பாகிஸ்தானை கேலி செய்கின்றனர். அதே பேட்டியில் இன்னொரு விஷயத்தையும் பாகிஸ்தான் ராணுவ அமைச்சர் கவாஜா ஆசிஃப் சொன்னார். இந்த முறை சண்டை சீக்கிரத்தில் முடியாது, இது மிகப்பெரிய அளவில் தீவிரமாக நடக்கும், நீண்ட போராக கூட மாறும் என்றும் பாகிஸ்தான் ராணுவ அமைச்சர் சொன்னார்.